ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். திவ்ய தேச அனுபவத்தில் அடுத்த திவ்ய தேசம் திருவழுந்தூர் என்கின்ற திவ்ய தேசம். திருவான செங்காமலவல்லி தாயார் நித்தியமாக உறைவிடம் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனாலே திருவழுந்தூர். அழுந்துதல் அப்படின்னு சொன்னா உரை பெற்றிருக்கக்கூடிய இடம், எழுந்தருளி இருக்கும் இடம். திரு எழுந்தருளி இருக்கும் இடம் அப்படிங்கிறதுனாலே திரு அழுந்துதல், திரு அழுந்தூர், திருவழுந்தூர் என்று ஆனது. அழுந்தூர்னும் அழுந்தை, தென்னழுந்தை என்றும் இந்த திவ்ய தேசத்துக்கு மற்றைய திருநாமங்கள். இந்த திவ்ய தேசமானது திருமங்கையாழ்வாராலே பாடப்பட்ட திவ்ய தேசம். 45 பாசுரங்களாலே மங்களாசாசனம். உபரிசரவசு மன்னனுடைய பறக்கக்கூடிய தேர் ஆகாசத்திலே பறக்கும் பொழுது இங்கே வந்து அழுந்தி இருந்ததனாலே இந்த திவ்ய தேசத்துக்கு திருவழுந்தூர் என்றும் ஒரு சரித்திரம் சொல்லப்படுகின்றது. எம்பெருமான் தேவாதிராஜன், ஆமருவியப்பன், கோஷகன் என்ற திருநாமங்களோடும் செங்கமலவல்லி தாயாரோடும் இங்கே எழுந்தருளி இருக்கின்றான். திருமங்கையாழ்வாருக்கு மற்றும் உபரிசரவசு போன்றவர்களுக்கு இங்கே பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்த திவ்ய தேசம் என்றும், கிருஷ்ணாவதாரத்திலே பிரம்மா கண்ணனுடைய பசுக்களை எல்லாம் காணாதிருக்கும்படிக்கு செய்விக்க அது அந்த மாடுகளை தேடிக்கொண்டு கண்ணன் இங்கு வந்து நின்றதனாலே கோஷகன் என்ற எம்பெருமானுக்கும் திருநாமம் உண்டு. கம்பர் இங்கே அவதரித்ததனாலே இந்த திவ்ய தேசம் என்பது கம்பர் அவதார ஸ்தலம் என்றும் கொண்டாடப்படுகின்றது. கம்பருக்கு யோக நரசிம்மர் காட்சி கொடுத்ததனாலே யோக நரசிம்மருக்கு தனி சன்னதி உண்டு. திருமங்கையாழ்வார் 45 பதிகங்களாலே எம்பெருமான பாடியிருக்கார். அதனாலே இங்கே திருமங்கையாழ்வாருக்கு ஒரு தனி சன்னதி இருக்கின்றது. மூலவருக்கு அருகிலே பிரகலாதன் கைகூப்பியபடிக்கு எழுந்தருளி இருக்கின்றான். எம்பெருமானுக்கு நேரே கருடாழ்வார் எழுந்தருளி இல்லாமல் சிறிது இடப்புறமாக ஒதுங்கி இருப்பது இங்கே தனி விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. அடியாராய் வாழ்மின் அறிவிலா பேய்காள் செடியார் வினை அனைத்தும் தீரும் முடிவில் செழுந்தூரத் தன்னினும் செங்கன் மாலெங்கள் அழுந்தூரத் தன்னணியனாம் என்று அழகான பாசுரத்தில் சொல்றார். இந்த லோக வாழ்க்கைதான் நிலை அப்படின்னு நிலையானதுன்னு கருதி இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்றார். அடியாராய் வாழ்மின் அறிவிலா பேய்களே, உண்மை அறிவுங்கிறது அற்று பேய் போல இருக்கக்கூடியவர்களே. அப்போ உண்மையான அறிவு என்னன்னு கேட்டா எம்பெருமானுடைய அடியாராய் இருப்பது தானே. பேய்கள் போலே தெரியாமல் அடியாராய் இருக்க வேண்டியது. எம்பெருமானுடைய அடியார்களாய் வாழ வேண்டும். சரி, அவ்வாறு வாழ்ந்தால் எத்தனையோ பிறவிகள்ல பெருகி வளர்ந்திருக்கக்கூடிய தொடர்ந்து வரக்கூடியதான செடியார் வினை அனைத்தும் தீரும். உங்களுடைய செடி போல வளர்ந்திருக்கக்கூடிய வினைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். திருவழுந்தூர் என்னும் திவ்ய தேசத்து எம்பெருமானாகிய ஆமருவி அப்பன் மிகுந்த தூரத்தில் இருக்கக்கூடியவன் போல தோன்றினாலும் கூட நம்முடைய இறுதி காலத்துல மரண காலத்துல அருகிலே நின்று அருள்வான். செழுந்தூரத்தன்னும் செழுந்தூரத்துல, அதாவது ரொம்ப தூரத்துல இருக்கிறது போல தோன்றினாலும் கூட செங்கன்மால் எங்கள் அழுந்தூரத்தன் என்னுடைய ஆமருவியப்பன், நம்முடைய ஆமருவியப்பன் இருக்கானே, மரண காலத்துல நமக்கு அருகிலே இருப்பது போலே தோன்றுவான், நின்று அருள் செய்வான் அப்படின்னு அதி அற்புதமா சொல்றார். திருமங்கையாழ்வார் 45 பதிகங்கள் பாடியிருக்கார். பெரிய திருமொழியில சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு பாடியிருக்கார். அதுல பெரிய திருமொழியில ஒரு பாசுரம், நெடியானே கடியார் கலி நம்பி நின்னையே நினைந்து இங்கு இருப்பேனை கடியார் காளையர் ஐவர் புகுந்து காவல் செய்த காவலை பிழைத்து குடிபோந்து உன் அடிக்கீழ் வந்து புகுந்தேன். கூரை சோறு இவை தந்து எனக்கு அருளி அடியேனை பணியாண்டுகொள் எந்தாய் அழுந்தூர் மேல் திசை நின்ன வம்மானேன்னு பிரார்த்திக்கின்றார். திருவழுந்தூரிலே மேல் திசையிலே நின்ன கோலத்திலே விளங்கக்கூடியவன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மான். எல்லோர காட்டிலேயும் உயர்ந்தவன். நெடியானே நின்னையே நினைந்து இங்கு இருப்பேன், பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருப்பவன் ஆகிய எம்பெருமான் கொடியவர்களாகவும் கடியார் காளையர் ஐவர் புகுந்து பிறர துன்புறுத்துவதில் தளராதவர்கள்,
தேறினவர்கள். ஐவர் இந்திரியங்களை சொல்றார். தேறினவர்கள், பிறர நலிவதிலே கை தேர்ந்தவர்கள். 5 பொறிகளும் அந்த ஐவரும் உன்னிடத்துல செல்ல முடியாமல் என்ன காவல் செய்யறது, நன்னா காவல் செய்யறது. உன்னிடத்துல வந்து சேருவதற்கு முடியாமல் என்ன தடுக்கின்றது. அப்படி காவல், கடும் காவலா இருக்கு. அந்த காவலில் இருந்து பிழைத்து, காவல் செய்த அக்காவலை பிழைத்து குடி பூந்து உன் அடிக்குள் வந்து புகுந்தேன். உன் திருவடி நிழலிலே வாழ நினைத்து வந்துள்ள எனக்கு ஆடையும் சோறும் போன்ற உன் திருவடிகள். எப்படி ஆடையும் சோறும் தேவையோ, தாரக போஷக போக்கிய வஸ்துக்களா இருக்கு இப்போ எம்பெருமானுடைய திருவடிகள் ஆழ்வார்க்கு. அப்படி ஆடையும் சோறும் உன் திருவடிகளாக இருக்க அதை தந்தருளினாய். என்ன நிலையான அடியவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது மாத்திரம் போராது, உன்னுடைய திருவடிகளை காட்டினாய். அது ஆடையும் சோறும் போல இருக்கு. அது மாத்திரம் அல்லாது நிலையான அடியவனாக உன்னுடைய திருவடிகளில் கைங்கரியம் செய்யும்படிக்கும் எனக்கு நீ அருள வேண்டும். அதனாலே நின்னையே நினைத்து இங்கு இருக்கேன். கடியார் காளையர் ஐவரனுடைய காவலில் இருந்து தப்பி பிழைத்து எப்படியோ குடிபோந்து உன் அடிக்குள் வந்து புகுந்தேன். கூரை சோறு இவை தந்து எனக்கு அருளினாய். அது மாத்திரம் போராது எம்பெருமானே, ஆமருவி அப்பனே, அடியேனை பணியாண்டுகொள் எந்தாய். அழுந்தூர் மேல் திசை நின்ற மம்மானே, அழுந்தூரிலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானே, அடியேனை அடியேன்னு சொல்றபடிக்கு தேவரீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கின்றார். அற்புதமான திவ்ய தேசம். அடுத்த திவ்ய தேசமான திருச்சிறுப்புலியூர் அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா.